இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்தை காண கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்ம அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுப்போம். இந்த புதிய வருடத்திலே நாம் அநேக காரியங்களுக்காக காத்திருந்து அந்த பழைய வருடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் காத்திருந்திருப்போம். தேவனிடத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்தா சில காரியங்களே தேவன் நமக்கு பதில் தந்திருப்பார். இன்னும் இந்த வருடத்திலையும் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய பாதத்தில் காத்திருப்போம். இந்த காரியம் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்று காத்திருப்போம். அதனால இந்த நேரத்திலும் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் 27 சங்கீதம் 14 வசனம். 27 சங்கீதம் 14 வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரியமானவர்களே, காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது நாம் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஒரு வேலைக்காக நாம் விண்ணப்பித்து அந்த வேலை எப்பொழுது நமக்கு வருமா என்பதற்காக நம்ம காத்திருக்கிறோம். சில பேரிடத்திலிருந்து நமக்கு சில நன்மைகளை நாம் மனுஷர்களை நம்பி மனுஷர்களுக்காக காத்திருக்கிறோம். இந்த காரியத்தை எனக்காக அவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருப்பதிலையும் நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் நம்ம கர்த்தரிடத்துல ஒரு நன்மையையோ ஒரு விண்ணப்பத்தையோ நம்ம கேட்டிருப்போம், ஒரு விடுதலையை நம்ம கேட்டிருப்போம். இந்த பலவீனத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், அல்லது இந்த ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலையை தருவார், அது கற்பத்தின் கனியை தருவார் என்று அநேக காத்திருத்தல், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்றாரு. ஆனா ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் எல்லாரும் காத்திருப்போம். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று, அது சில கால காத்திருத்தலா இருக்கலாம், அது வருடக்கணக்கான காத்திருத்தலாகவும் இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் திரிகிறார்களே, எப்படி இவர்கள் விடுதலை அவர்கள் என்று நாம் கர்த்தருடைய பாதத்திலே நாம் அறிக்கையிட்டு காத்திருக்கிறோம், உபவாசித்து காத்திருக்கிறோம், ஜெபித்து நான் காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தருக்கே காத்திரு. தாவீது சொல்றது போல என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எதற்காகனா அவரோடு கூட உறவிலே பலப்படும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். இவ்வளவு நாளும் நம்ம காத்திருப்போம். அந்த காத்திருத்தல் நேரத்துல நம்ம எப்படி கர்த்தரை தேடுறோம், எப்படி உறுதியா இருக்கும், எப்படி நம்பிக்கையா இருக்கும், அந்த காத்திருத்தனால எப்படி நம்ம உருவாக்கப்படுகிறோம் என்பதெல்லாம், எப்படி நம்ம காத்திருக்கணும், எதற்காக காத்திருக்கணும் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போ நம்ம பார்த்தது மாதிரி உலக பிரகாரமான காரியங்களுக்கு நான் காத்திருக்கிற, ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு காத்திருத்தல் அவசியம்தான். ஆனாலும் கர்த்தரோடு கூட உள்ள உறவிலே நாம் பலப்படும்படியாக உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். இப்போ தாவீது சொல்றாரு, அவர் என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த போது எப்பொழுதும் அவர் கர்த்தரிடத்தில் உறவாடுகிற, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். அவர் சொல்றாரு, நான் ஆலயருடைய வாசல் படியில் தங்கி காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் சொல்கிறார். ஆகாமிய குடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் நம்முடைய ஆலயத்தின் வாசல் படியில நான் காத்திருப்பதா தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் தெரியும், கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருகிற தேவன் அப்படின்னு, அவருடைய கிருபை பெரிது, நாள்தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். சங்கீதம் 33:18 சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு அவர் விலக்கி காக்கிறார் அப்படின்னு. அப்ப அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது நம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதனால அவருடைய
கிருபை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய பாதத்துல காத்திருக்கணும். பாருங்க, அவர் பத்சேபாளுடைய பாவம் செய்யும் போது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவருக்கு சுட்டி காட்டுகிறார், நீ உரியாவின் மனைவிடத்துல பாவம் செய்தபடியினால் கர்த்தருடைய மகனை அடிப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, கர்த்தரிடத்தில் இரக்கங்கள் உண்டு, கர்த்தரிடத்திலே மன்னிப்பு உண்டு, நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்துல வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 12:16-18 வாசிக்கும் பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்த அந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் தரையில விழுந்து படுத்து உபவாசம் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னா கர்த்தருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறார். அப்போ அவருடைய அரண்மனையில உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, தன்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான், கொடிய வியாதியா இருக்கிறான், சாவுக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறான், தான் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை அடிப்பாரோ என்று. ஆனாலும் அவருடைய இரக்கம், ஒருவேளை அவர் என்னுடைய தாழ்மையை பார்த்து அவர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னா முழுவதும் அவர் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். உபவாசித்து முழுவதும் தரையிலே கிடந்தான். அப்போ 7ஆம் நாள்ல என்ன ஆகுது, அந்த பிள்ளை செத்து போயிட்டு. கர்த்தர் அவர் சொன்னபடி, தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னபடி அதை செய்தார். அப்ப அவர் சொல்ற பதில பாருங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த மகன் செத்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, நார்மலா எழும்பி அவர் குளிச்சு அவருக்கு கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. எப்படின்னா, தன்னுடைய பிள்ளை சாக கிடக்கும் போது என்ன பண்ணாரு, அழுது துக்கித்து அவர் சாப்பிடாம உபவாசித்து அவர் கர்த்தருடைய பாதத்துல இருந்தாரு. ஆனா அவருடைய பையன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அவர் எப்பவும் போல எழும்பி அவர் குளிச்சு அவர் சாப்பிடுறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ என்று நான் காத்திருந்தேன். இறங்குவாரோ யாருக்கு தெரியும். அப்போ அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்போ நம்முடைய தாழ்மையை பார்த்து அவர் இறங்குவார். இன்னொரு வசனத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய காத்திருக்கிறவர்களுக்கு இறங்கும்படியாக கர்த்தர் காத்திருப்பார் என்று இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்யணும்னா நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். அப்போ நம்முடைய இரக்கத்தை பெற நாம் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவருடைய பலப்பட நாம் காத்திருக்க வேண்டும். இதே போலதான் அந்த சவுல் ராஜாவுக்கும் பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணி அவரை நடத்தும் பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு, நான் வரும் வரைக்கும் நீ கில்காலிலே 7 நாள் காத்திரு அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, அவரை சுற்றிலும் பெலிஸ்தர்கள் வரும்போது என்ன செய்யறான், அவர் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை விட்டு அவன் காத்திராம அவனே பலிகளை செலுத்தினான்னு பாக்குறோம். அப்போ அதே மாதிரிதான் இன்னும் இடத்துல பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் சுற்றி வரும் பொழுது சவுல் என்ன செய்யறாரு, ஒரு தீர்க்கதரிசிய கர்த்தருடைய பாதத்துல இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல இருந்து வசனங்களோ வார்த்தைகளோ வரல. உடனே அவன் என்ன செய்யறா, உடனே ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீயை தேடி போர்க்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக அவன் காத்திருக்கவில்லை, கர்த்தருடைய பாதத்தை தேடவில்லை, அதனால அவனுக்கு அழிவு நேரிட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறது, நம்ம எதற்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய உறவில் நாம் பலப்படுவதற்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கர்த்தருக்கு காத்திரு, அவன் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. நான் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் அப்பா, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபை தயவிற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களோடு பேசும், எங்களுக்கு உணர்த்தும், உம்முடைய திட்டத்தை உம்முடைய நோக்கத்தை நாங்கள் அறியும்படியாய் செய்யும், எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தும் என்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உம்முடைய வசனத்தை கேட்க காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் கிடைக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.